அமர்ந்திருக்கும் நாடக கலாசிரியர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் காத்திரக்கூடிய அதிபராசக்தி அன்னை உண்மையிலே வணங்கி கதைப்பை தொடங்குவோம். ஹலோ ஹலோ ஹலோ
மலைச்சாமிக்கும் மலையக்காருக்கும் 7 உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரே ஒரு பெண் வந்த 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரே ஒரு பெண் குழந்தை. ஆகவே வெள்ளையம்மா என பெயர் நாம சுட்டி மிகவும் சீர் சிறப்பமாக வளர்த்து வருகிறார்கள். அதாவது ஆசைக்கு ஒண்ணு அழகு கொண்டுபார்கள், சில பேர் ஆஸ்திக்கு ஒண்ணு அழகு கொண்டுபார்கள். அது மாதிரி 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் 8வது என்னை பெண் குழந்தையாக பெற்றெடுத்திருக்கிறார்கள். தலை தவத்தலை அப்படி இருந்த போதிலும் என் உடன்பிறந்த சகோதரர்கள் என்னுடைய விருப்பம் தான் எந்த வந்தாலும், ஆகவே என்னை பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தார்கள். நான் என்ன செய்தேன், அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல. காரணம் என்னவென்றால் எனக்கு படிப்பு என்பதை பிடிக்கவில்லை. ஆகவே என் உடன்பிறந்த சகோதரர்கள் படித்து பாலா போதை விட ஆடு மாடு மேய்த்து ஆளாகும் சொல்லியிருக்காங்க. ஆகவே எனக்கு இந்த வேலை என்ன வேலைன்னு பாக்குறீங்கன்னா, இந்த வெள்ள வெள்ள காட்டுல என்னுடைய வேலை ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் கூடங்க, ஆனா என்னுடைய காலம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே பொழப்பு ஓடியாச்சு. இன்னும் வரக்கூடிய சந்ததிய காலம் ஆடு மாடு மேய்ச்சா காலம் நடக்குமா? படிப்பு இல்லை என்றால் நம்ம உயிர் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு இடத்துல ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம போய் என்ன பார்த்துட்டு நிக்கிறோம், வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறோம். அந்த காலம்லாம் மாறி இப்ப எல்லாமே நல்ல முறையில படிக்கிற காலம் ஆயிடுச்சு. ஆனா என்னுடைய காலம் கதைக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பள்ளிக்கூடம் போறவங்க யாரும் போகாம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால என்னுடைய பிறப்பு எடுத்து சொல்லுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. திருப்பத்தூரா திருப்பத்தூரா Oh,
பிறப்பளப்பு இப்படி இருக்கு. என்னுடைய பிறப்பளப்பு இருந்துட்டாலும் கூடங்க இந்த வெள்ள வெள்ள காட்டுக்கு ஆடு மாடு மேய்க்க வரனா காரணம் இல்லாம யாராவது வருவாங்களா? எப்படிமா வருவாங்க? எப்படி வருவாங்க? அதாவது ஒரு திருவிழான்னு இருக்கணும், கல்யாணம்னு இருக்கணும், ஆதனி விழான்னு இருக்கணும். மெக்கானிக் ஆனந்தன் அவர்கள் இவரங்கமடியில் மெக்கானிக் ஆனந்தன் அவர்கள் இவரங்கமடியில் தாள மாஸ்டராகவும் ஆல்ரவுண்ட் மாஸ்டராகவும் வாசித்துக் கொண்டிருக்கும் வாசத்திற்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ரூபாய் 51 அம்பளை புகழ்ந்துள்ளார். வாசகர்கள் அவர்களுக்கு நன்றி. கலந்த வணக்கம். அப்படி பிறப்பு காரணம் வந்து யாராவது தோரணம் கட்டுவாங்களா? திருவிழா என்று இருக்கணும், ஆதனி விழா என்று இருக்கணும், அதாவது திருமணமா இருக்கணும். ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் போதே தோரணம் கட்டுவாங்க. அது மாதிரி நாடு மாடு மேய்க்க வரேன்னா பல காரணம் இருக்கு. பல காரணங்கள் இருந்துட்டாலும் கூட மனிதனை பிறந்துட்டு ஆசையில் இருக்கணும். எப்படியாப்பட்ட ஆசையில இருக்கணும்? ஆசைகள் அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீதால் அமர்ந்து நஞ்சு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆசைகள் எப்படியாப்பட்ட ஆசைகள் மனசுல இருக்க ஆசையெல்லாம் உங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துல தேடி வந்திருக்கேன். அப்படி வந்துட்டாலும் மனசுல இருக்க ஆசையை சொல்லுவோம். சிவராத்திரி
அப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் போல மிகவும் சீர் சிறப்புமா வளர்த்துட்டு வந்தாலும் கூட என் மனசுல குறிப்பா பொம்பளை பிள்ளை நானு என் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு தெரியுமா? எப்படி இந்த வெள்ளமலை காட்டு காடு மாடு மேய்க்க வரனா காரணம் சொன்னேன் பாத்தீங்களா? வாரத்தில் ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற நாளை எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பேன். சரி, என்ன காரணம் இருக்காங்கன்னா அந்த ஒரு நாளாவது ஆடு மாடு மேய்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஓடோடி வந்துருவேன். சரி, ஆனா எதற்காக? என்னுடைய ஆசைக்காக. என்னுடைய ஆசைக்காக. என்னுடைய ஆசைக்காகனா அந்த வெள்ளிக்கிழமை ஏன் வாரத்துல அந்த 7 நாள் வெள்ளிக்கிழமையா இருக்க கூடாதா? வாரத்துல ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை, மத்த நாள் உடன்பிறந்த சகோதரர்கள் எங்கேயுமே அனுப்புறது இல்லை. அந்த ஒரு நாளாவது அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் அந்த இடத்த தேடி வந்துடுறது. அப்படி வந்துட்டாலும் யாருக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? உங்களுக்கு சொல்லாம நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன். நீங்க உங்களுக்கு எல்லாம் சொன்னா எனக்கு ஒரு ஒத்துழைப்பா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா சொல்லுமா? சொல்லுங்க. குயில் பாட்டு
அழகா பார்த்தா ஆ. எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 வயசு அறியா பருவம். சின்ன அப்ப பருவம். பார்த்தது. ஆனா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு மனுஷனை காணோம். சரி. அப்படி இருக்கும்போது ஆமா. அப்படி இருக்கும்போது சரி. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தயக்கம் வந்துச்சு. சரி. என்னதான் நம்ம வாழக்கூடிய பகுதியா இருந்தாலும் ஒரு காட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை தனியா இருக்கேன். ஆமா. திடீர்னு ஒரு ஆண்மகனை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க. ஆமா. தயக்கம்லாம் வரும்ல. ஆமா. அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? எங்களுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாதுங்க. ஆடு மேய்க்கெல்லாம் போனதில்ல? உண்மையிலுமே போனதில்லை. அப்படியா? ஆமா. அது இருக்க சுகமே தனிங்க. ஆமா. சரி. யாருமே அடிமை தொழில் கிடையாது. ஆமா. நம்மளே ராஜா நம்மளே மந்திரி. சொந்த தொழில். ஆமா. பார்த்து நினைச்சா ஓட்டிட்டு போலாம், நம்ம பார்த்து நினைச்சா ஓட்டிட்டு வந்துடலாம். ஆமா. அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி போகும்போது அவரை பார்த்த உடனே சரி. ஆனா என் முதல் வாரம் பார்க்கும்போது எந்த பேச்சுமே இல்ல. சரி. ஆனா ஒண்ணுங்க, என்ன அழகான ஆண்மகன்கிறத விட பொருளுக்கு ஆசைப்படுறவனா என்ன செய்வேன்? என்ன அம்பு வில்லு கம்பளா வச்சிருக்கேன். ஆமா. என்ன செய்வேன்? நம்மள அடிச்சு போட்டு நட்ட நட்டு எடுத்துட்டு போயிருப்போம். இல்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுறவங்களா இருந்தா என்ன செய்வாங்க? என்ன நம்மள ஏதோ ஒரு கதி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 2 குணமே இல்ல. ஒரு நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷனா தான் இருக்கும். நல்ல மனுஷனா தான் இருக்கான். அப்ப அவரை பார்த்தோன்னே மனசுல ஆசை வந்துருச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆசை எப்படியாப்பட்ட ஆசை? என்னுடைய அன்பானது அன்பு பாசம் காதல் எல்லாம் 3 எழுதிட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த 5 வயசுல அறியாபுரத்தில் என்னையே மீறி ஒரு அன்பானது இருந்துச்சுன்னா என்னுடைய அன்பு தெய்வீக அன்பு, ஒரு இறை நன்மைக்கான அன்பு. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாமா? ஆமா. அப்படி இருந்துட்டாலாம். ஆமாங்க. சொல்லி வச்ச மொழி சொல்லி வைத்த பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம், என்ன மயக்கம் என்ன தயக்கம், நீ சிரித்தால் போகும் கொஞ்சி போகும் சொல்லி வச்ச மொழியிலே சொல்லி வைத்த பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம், என்ன மயக்கம்
சரி. வெள்ளிக்கிழமை வந்துட்டாலும் கூடங்க ஆமா. மனசுல அவர் ஆசையாக எப்படின்னா எப்படி? வாழ்ந்தால் இருவர் ஒன்றாக வாழ வேண்டும், வாழணும். மடிந்தால் இருவர் ஒன்றாக மடிய வேண்டும். ஆமா. என்று ஒருவருக்கு மனசுல ஆசை வந்த உடனே சரி. என்னை தவிர அவர் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஆமா. அவரை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது சத்தியமா செஞ்சுட்டான். சரி. எங்க தெரியுங்களா? எங்க? அவர் மீனாட்சி அம்மன் வாசலுக்கு போய் ஆமா. அங்க போன சத்தியம் செஞ்சுக்கிட்டான். சரி. அப்படி சத்தியம் செஞ்சுக்கிட்டாலும் கூடங்க ஆமா. அவருக்காக நானும் ஆ. எனக்காக அவரும் காத்துட்டு இருக்கான். சரி. ஆனா நம்பிக்கைதான் வாழ்க்கை. கண்டிப்பா. ஆனா இவ்வளவு நாள் ஆளை காணல. ஆமா. ஆனா எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? முத்தாளம்ம சாஸ்திர திருவிழா நடக்குது. திருவிழா. என்னுடைய வெள்ளச்சாமியோட ஒயிலாட்ட சிலம்பாட்டம் ஆமா. குறிப்பா மஞ்சள் விரட்டங்க கண்டிப்பா. நாளை இறங்க வந்துருவாரு. ஆமா. அவர் வரைக்கும் நான் எதிர்பார்க்கணும். ஆமா. ஆனா அந்த வயசுல சத்தியம் பண்ணிட்டு போன மனுஷனை சரி. இன்ன வரைக்கும் காணல. காணல. ஒரு வேளைக்கு வேற வெள்ளையம்மாவை பார்த்துட்டு போயிருக்கலாமா? அப்படி எல்லாம் போக மாட்டாருமா. போக மாட்டாரு. ஆஹா. நான் சத்தி எங்க போய் இப்ப மதுரை மீனாட்சி கோயில் அம்மா சத்தியம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமா. அது நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியுமா? சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால வெள்ளச்சாமி ஒரு எதிர்பார்த்து பார்ப்போம்.